எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா 45 நிமிஷம் மேடையில் நின்று பண்ண பயான்லாம் ஜும்மா ஸ்பீச்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸ்டில் ஐம் ஆஸ்கிங், எதுக்கு ஒரு மனுஷன் மேலே இவ்வளோ வெறுப்பு உங்களுக்கு? தேவையில்லாத அவதூறை பரப்புனீங்க. சும்மா பிஜேபி உள்ள வந்துடும் பூச்சாண்டி. நான் மதத்தை வச்சு பயத்தை காமிக்கிறாங்க, மத குருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு. நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் இன்னுமே நான் மேடையில் நின்று எது பேசினாலும் கீழே இருக்கிற மக்கள் கண்ணை மூடிட்டு நம்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. விஜய் ஃபேனும் இல்லை, டிவிகே மெம்பரும் இல்லை. உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணீங்க, மக்களுக்கு எது தேவையோ அதை நான் பண்ணேன். அண்ட் அந்த முஸ்லீம் மக்களும் சேர்ந்து தான் யோசிச்சு பயம் இல்லாமல் அறிக்கை விட்டதெல்லாம் அப்படியே நம்பாமல் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் உங்கள் லாஜிக்கு தான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. 10 சாதி கட்சியை சேர்த்துப்பாங்களா, ஒரு RSS காரனை கூட்டணியில் சேர்த்துப்பாங்களா, சாதியை வச்சு அரசியல் பண்ணுறாங்களா? உங்களுக்கு இஸ்லாமியர்களின் காவல் தெய்வம். ஆனால் பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு சாதியை வச்சியோ மதத்தை வச்சியோ அரசியல் பண்ணாதீங்க, ஊழல் பண்ணாதீங்கன்னு சொல்கிற விஜய் உங்களுக்குலாம் பிஜேபி பி டீம், அதுக்கு ஓட்டு போட்டவங்க உங்களுக்கு ஆபத்தானவர்கள். அப்படிதான் டிவிக்கு ஓட்டு போட்டவங்கள லேபிள் பண்ணுவாங்க. பாருங்க, உங்கள் முற்போக்கு லாஜிக்லாம் தீய தான் வைக்கணும். இந்த இடத்துல உங்களுக்குலாம் ஒரு குரான் வசனத்தை ஞாபகப்படுத்தணும். அவர்கள் திட்டமிட்டார்கள், அல்லாவும் திட்டமிட்டான், திட்டமிடுபவர்களில் அல்லாவே மிகச் சிறந்தவன். அண்ட் இத்தனை நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே a huge thanks to everyone.